ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.5ல் 6வது கணக்கு பார்க்கலாம். f of x equal to x square minus 1 எனில் f dot f ஓட மதிப்பும் f dot f dot f ஓட மதிப்பே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். f of x equal to x square minus 1. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாமா? என்னன்னா f dot f. இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் f எழுதிருங்க, அடுத்த டாட்டுக்கு பதில் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, அடுத்த f இருக்கு பக்கத்துல xன்னு எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் f எழுதுங்க, டாட்டுக்கு பதில் பிராக்கெட், அடுத்த f இருக்கு பக்கத்துல xன்னு எழுதிக்கணும். ஓகே, வெளியே f இருக்கு, உள்ள f of x இருக்கு. அப்ப f of x க்கு பதில் அதோட மதிப்பை எழுதிக்கணும். என்னது? x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்ப பாருங்க, வெளியே f இருக்கு, அதாவது f of x ல x இருக்கக்கூடிய பிளேஸ்ல நான் இப்போ x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு பிரதியிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் x தான் இருக்கு, அப்ப x க்கு பதில் இதை எழுதிக்கலாமா? x ஸ்கொயர் மைனஸ் 1. x க்கு பதில் இதை எழுதிட்டேன், அடுத்து இதுக்கு ஸ்கொயர் இருக்கு, அதனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். அப்புறம் மைனஸ் 1. சரிங்களா? இப்ப பாருங்க, இது நம்மளுக்கு எந்த ஃபார்மெட்ல இருக்கு? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்ல இருக்கு. எப்படி மாத்தலாம்? a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் இப்படி நம்ம மாத்திக்க போறோம். இங்க மைனஸ்னா நீங்க இங்க மைனஸ் போட்டு தான் ஆகணும். ஓகே, அப்புறம் a இருக்கு ஃபர்ஸ்ட். அப்போ a இருக்கக்கூடிய பிளேஸ்ல இங்க நம்மளுக்கு x ஸ்கொயர் இருக்கு, அப்ப a க்கு பதில் x ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து இதுக்கு ஸ்கொயர் இருக்கு, அதனால ஹோல் ஸ்கொயர். அப்புறம் மைனஸ் 2 இன்டூ a க்கு பதில் x ஸ்கொயர். அப்புறம் b இருக்கு, பாருங்க b இருக்கக்கூடிய பிளேஸ்ல அங்க என்னது இருக்கு? 1 இருக்கு, அப்போ 1ன்னு எழுதிக்கலாம். கூட்டல் b இருக்கக்கூடிய பிளேஸ்ல நம்ம 1ன்னு எழுதிக்கணும். அடுத்து இதுக்கு ஸ்கொயர் இருக்கு, இனிமே இதுக்கு தனியா ஒரு பிராக்கெட் போட்டுக்கலாம். அப்புறம் மைனஸ் 1, அதை மறக்க கூடாது. ஓகே, இப்போ பாருங்க, x இதோட அடுக்குல 2 இருக்கு, அப்புறம் அதோட அடுக்குல 2 இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பெருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் x எழுதிக்கலாம், e2 4, அப்புறம் மைனஸ், இப்போ நம்பரை பெருக்குங்க, o2 2, அப்புறம் x ஸ்கொயர் கூட்டல், இனிமே 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான். அப்புறம் வெளியே மைனஸ் 1, இப்போ பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் f டாட் f ஓட மதிப்பு. சரிங்களா? இனிமே செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் சப்டிஷன் என்னன்னா f டாட் f. இப்போ இதோட மதிப்பை கண்டுபிடிக்கலாமா? இங்க 2 டாட் இருக்கு, அப்ப இதை எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் f எழுதிருங்க, இந்த டாட்டுக்கு பதில் இந்த பிராக்கெட். ஓகேங்களா? அப்புறம் இந்த f எழுதிடலாம். இப்போ இந்த டாட்டுக்கு பதில் இந்த பிராக்கெட், அப்புறம் இந்த f, இந்த f-க்கு பக்கத்துல xன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இங்க நீங்க கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் f எழுதிருங்க, இந்த டாட்டுக்கு பதில் இந்த பிராக்கெட், அப்புறம் இந்த f எழுதுங்க, இந்த டாட்டுக்கு பதில் இந்த பிராக்கெட், அடுத்த இந்த f, அதுக்கு பக்கத்துல xன்னு எழுதிக்கணும். ஓகே, இப்போ வெளியே f இருக்கு. இனி பாருங்க, ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம், f of x ஓட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்க, f டாட் f, அதான் f of xன்னு எழுதியிருக்கோம். அப்போ f of x ஓட மதிப்பு x இன் அடுக்கு 4 மைனஸ் 2x ஸ்கொயர். அப்போ இதுக்கு பதில் இதோட மதிப்பை எழுதிக்கலாம், x இன் அடுக்கு 4 மைனஸ் 2x ஸ்கொயர். இப்போ பாருங்க, வெளியே என்னது இருக்கு? f இருக்கு, அதாவது f of x ல x இருக்கக்கூடிய பிளேஸ்ல நான் இப்போ இதை பிரதியிட போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் x தான் இருக்கு, x பதில் இதை எழுதிக்கலாம், x இன் அடுக்கு 4 மைனஸ் 2x ஸ்கொயர். அப்புறம் அதுக்கு ஸ்கொயர் இருக்கு, அதனால மறக்காம ஹோல் ஸ்கொயர் எழுதிருங்க. அப்புறம் மைனஸ் 1, இதே மறக்க கூடாது. இப்போ இது எந்த ஃபார்மெட்ல இருக்கு? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்ல இருக்கு. எப்படி மாத்த போறோம்? a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் இப்படி நம்ம மாத்திக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் a இருக்கு, a இருக்கக்கூடிய பிளேஸ்ல அங்க x-ன் அடுக்கு 4 இருக்கு, அப்ப எழுதிக்கலாம். அப்புறம் இதுக்கு ஸ்கொயர் இருக்கு, ஏயோட மதிப்பு எழுதிக்கிட்டு அதுக்கு ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். அப்புறம் மைனஸ் 2 இன்டூ ஏக்கு பதில் எக்ஸின் அடுக்கு 4. அப்புறம் b இருக்கு, b இருக்கக்கூடிய பிளேஸ்ல அங்க 2x ஸ்கொயர் இருக்கு, அப்ப எழுதிக்கலாம் 2x ஸ்கொயர். அப்புறம் கூட்டல் bக்கு பதில் 2x ஸ்கொயர், அப்புறம் ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்த மைனஸ் 1, அதே மறக்க கூடாது. ஓகே, இப்படி இருந்தா நான் என்ன சொல்லி தந்திருக்கேன்? பெருக்கணும்னு சொல்லி தந்திருக்கேன். அப்புறம் x 4 2 8, அப்புறம் மைனஸ் நம்பரை பெருக்கலாம், e2 4. அடுத்த பாருங்க, இங்க x-ன் அடுக்கு 4, இங்க x-ன் அடுக்கு 2. இந்த மாதிரி இருக்கும்போது அடுக்க நீங்க கூட்டணும். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி x எழுதிடலாம், இனி 4 2 கூட்டினா 6, அப்புறம் கூட்டல், இதுல 2x ஸ்கொயர் அதுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயரோட மதிப்பு 4, அடுத்த x ஸ்கொயர் அதுக்கு ஸ்கொயர், அப்ப பெருக்கணும். ஃபர்ஸ்ட் x எழுதிக்கலாம், e2 4, அப்புறம் மைனஸ் 1. இதுக்கு மேல இதை சால்வ் பண்ண முடியாது. அப்போ f டாட் f ஓட மதிப்பு இதுதான். ஓகே, இவ்வளவு தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.